புதினா கொத்தமல்லி சாதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லி அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒரு அரை கட்டு புதினா எடுத்திருக்கேன், ஒரு அரை கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து அப்படியே அரைக்க முடியாது. அதனால் இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அது மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி உள்ளே கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய். இது வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். சாதம் வந்து 2 கப் போட்டிருக்கேன். அதாவது 2 கப்பு ஒரு எப்படி சொல்கிறது, வடித்த சாதம் ஒரு அரை கிலோ இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதாவது சொல்கிறது அந்த அரை கிலோ வடித்த சாதத்துக்கு பதத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த அளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேணும். ஏன் தெரியுமா? இந்த புதினா அந்த மல்லிலாம் நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்கிறது, அந்த பேஸ்ட் மாதிரி வரும். அதுக்கு மேலே நம்ம சாப்பாடு போட்டு நம்ம அப்படி தம் மாரி மூட போகிறோம். அதுக்கு தான் அது. சரியா? எண்ணெய் லைட்டாக எண்ணெய் காஞ்சிச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு லைட்டாக பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். போட்டு நல்லா வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம். எப்படி சொல்கிறது, லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல்லு அது போகிற வரைக்கும் லைட்டாக அப்படி எப்படி சொல்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். அது வரைக்கும் நல்லா வதக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது லைட்டாக கலருக்கு. அதுவும் நீங்கள் வெங்காயம் போட்ட உடனே அந்த எண்ணெயிலே போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரைஸ்க்கு கொஞ்சம் சூப்பராக கலர் கொடுக்கும். ஓகே, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே லைட்டாக வதக்கிக்கோங்க. அது லைட்டாக வதங்கினோடனே இந்த மஞ்சள்தூள் பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம்ல புதினா, மல்லி, பச்சை மிளகாய், அது அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போடணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓரளவுக்கு லைட்டாக கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு சாப்பாடுக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ கரெக்டாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த புதினா, கொத்தமல்லி, இந்த தக்காளி அதோட பச்சை ஸ்மெல்லு நல்லா போகணும். ஓகே, நல்லா வதக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு திக்காய் வரும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்கிறது லைட்டாக கிளறலாம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் லைட்டாக மேலே அந்த எப்படி சொல்லிட்டு பாருங்கள், மேலே லைட்டாக எண்ணெய் கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் நம்ம சிம் பண்ணிவிட்டு ரைஸை போட்டுடலாம். சரியா? இது வந்து ஆல்ரெடி குக்டு ரைஸை சொன்ன மாதிரி அரை கிலோ. சரிங்களா? அது ஃபுல்லாக போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. அப்படியே போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அந்த ஃப்ளேவர்லாம் ஃபஸ்ட்டு ரைஸில் அப்படியே பட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டோம். பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது அப்படியே கொஞ்சம் இன்னும் லைட்டாக தட்டி விடுங்க. சூப்பராக அந்த ரைஸுக்கும் அதுக்கும் செம்மையாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா பரட்டிட்டோம். மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 நிமிஷம் கழிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான்.